டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நில அபகரிப்பு வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா ஆகியோர் மே 23ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவுக்காக கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும்னோ, ஒருவேளை ஆஜராகாவிட்டால் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும்னு சிறப்பு நீதிமன்றம் அறிவித்திருந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. சென்னை கிண்டி தொழிலாளர் காலனியில் எஸ்கே கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட சிட்கோ நிலத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக பதவி வகித்த போது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அந்த நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக தனது மனைவி காஞ்சனா பெயருக்கு மாற்றி நில அபகரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக பார்த்திபன் என்பவர் போலீசில் புகார் கொடுத்தார். அதன் பேரில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா மீதும் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்குல கடந்த 2019ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கு தற்போது சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மீதான குற்ற வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. நீதிபதி ஜி ஜெயவேல் இதை விசாரித்து வராரு. தன் மீதான வழக்கு ரத்து செய்ய கோரி மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்திருந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் தள்ளுபடி செஞ்சிச்சு. இதையடுத்து இந்த வழக்கு கடந்த மாதம் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அமைச்சரவை கூட்டம் நடந்ததால அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார்பில் நேரில் ஆஜராக விலக்களிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு. அதை ஏற்ற நீதிபதி ஜெயவேல் இந்த வழக்கின் குற்றச்சாட்டு பதிவுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா ஆகியோர் மே 6ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும்னு சம்மன் பிறப்பித்து உத்தரவிட்டிருந்தாரு. அதன்படி கடந்த மே 6ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்ப இருவருமே ஆஜராகல. அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளதால இந்த வழக்கு ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும்னு கேட்டுக்கொண்டாரு. அதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதி, இடைப்பட்ட காலத்துல சுப்ரீம் கோர்ட்ல தடை உத்தரவை பெற்றால் அந்த நகலை அடுத்த விசாரணையின் போது தாக்கல் செய்ய வேண்டும்னோ, அப்படி இல்லாவிட்டால் அன்றைய தினம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி இருவருமே நேரில் ஆஜராக வேண்டும்னோ, ஒருவேளை அவங்க ஆஜராகாவிட்டால் அன்றைய தினம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் அறிவித்து விசாரணையை தள்ளி வச்சாரு. எனவே இன்று மே 23ஆம் தேதி வழக்கு விசாரணை நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. அத்துடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா இருவருமே இன்றைய தினம் நேரில் ஆஜராவாங்கன்னு தெரியுது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.